மனுஜோதி ஆசிரமத்தில் ஸ்ரீலஹரி கிருஷ்ணாவின் 56வது கல்கி ஜெயந்தி விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் முக்குடல் அருகே உள்ள மனுஜோதி ஆசிரமத்தில் ஸ்ரீலஹரி கிருஷ்ணாவின் 56வது கல்கி ஜெயந்தி விழா மற்றும் கூடார பண்டிகை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் மற்றும் அமெரிக்கா, மலேசியா, பர்மா, துபாய் போன்ற நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் ஸ்ரீலஹரி கிருஷ்ணாவின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி கல்கி ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். இவ்விழாவில் ஆன்மீக சொற்பொழிவுகள், தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டம் மற்றும் சர்வ சமய மாநாடு, புத்தக வெளியீடு, பெண்கள் மாநாடு, மண்டலமாக உணவு சமைத்தல், கல்கி ஜெயந்தி தினம், சிறுவர் சிறுமியரின் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக ஜூலை 20ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டம் மற்றும் சர்வ சமய மாநாடு நடைபெற்றது. இதில் ஸ்ரீலஹரி கிருஷ்ணா பிரைசிங் சாங்ஸ் பகுதி 2 என்ற ஆங்கில பாடல்கள் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சென்னை அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஆவடிக்குமார் மற்றும் மதுரை அகில இந்திய வானொலியின் மேனாள் நிர்வாக இயக்குநர் மகா சோமஸ் கந்தமூர்த்தி, ஊத்துமலை ஜமீன் இளையராஜா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ராமபூதத்தான் மற்றும் பல பேச்சாளர்கள், அரசாங்க அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவாசிர் லாரியின் குமாரர்கள் பால் உபாஸ், என்லாரி, லியோ, பால் சிலாரி மற்றும் அவரது குடும்பத்தினர், ஆசிரம நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.